எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாக்கோல மாவு ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க. இனி வரிசையாக பண்டிகை நாட்கள் வரப்போகுது. ஆடிப்பெருக்கு, ஆவணி அவிட்டம், கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளின்னு பண்டிகை நாட்களில் நம்ம செய்கிற முக்கியமான வேலை வீடு க்ளீன் பண்ணி அலங்காரம் பண்ணுறது. அதுலேயும் பூஜை ரூம் சுத்தம் செஞ்சு தெய்வீகமாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். இதில் முக்கியமாக நான் ரசித்து செய்கிறது கோலம் போடுறது தாங்க. அதுவும் மாக்கோலம் போடுறது வீட்டையே ட்ரெடிஷ்னலாக மாற்றி காட்டும். நான் எப்போவும் சாமி செல்ஃப் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் மாக்கோலம் மட்டும்தாங்க போடுவேன். மங்களகரமாக இருக்கும். நீங்களும் இதில் இன்ட்ரெஸ்ட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் விசேஷ நாட்கள் வரும்போது மற்ற வேலைகள் செய்யும்போது பச்சரிசி ஊறப்பட மறந்துடுவேன். மிஷினில் அரைச்ச பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் பளிச்சுன்னே இருக்காது, ரொம்ப டிம்மாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஈஸியான டிப் ஃபாலோ பண்ணுறேங்க. பச்சரிசி ஒரு 1/2 கிலோ ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊறினா போதும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டா கெட்டியாயிரும். இதோ இந்த பதத்தில் இருக்குங்க. இதை இந்த மாதிரி நீள நீளமாக உருட்டி 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீள நீளமாக செஞ்சால் வேகமாக காஞ்சிரும். இப்போது கோலம் போடும்போது இதில் 2 இல்லாட்டி 3 பீஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டா மாக்கோலம் போட மாவு ரெடிங்க. 1/2 மணி நேரம் வேலை தான், ஆனால் 5-6 மாதத்துக்கு சரியாக வரும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.